இந்த கடன் படுவதற்கு என்ன கிரகம் காரணம்? தெக்க தெளிவான ஒரு கணக்கு, சாதாரண கணக்கு அல்ல. இதை நீங்கள் ஏதோ சொல்லுகிறார்கள் என்று நினைத்து கீழே போட்டு விடார்கள். செவ்வாய் மாந்தி தொடர்பு எப்பயுமே கடன். சரி, அது எப்படி இருந்தால் தொடர்பு, அது நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மாந்தி இருக்கும் இடத்தில் இருந்து செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருந்தால் அவர் கடகாரர், எப்பயுமே கடனாளியாக இருப்பார். செவ்வாய் இருக்கும் இடத்தில் இருந்து 7ஆம் இடத்தில், இது மாந்தி இருக்கும் இடத்தில் இருந்து 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அவர் எப்பவுமே கடன்காரர். மாந்தி இருக்கும் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடன்காரர், எப்பயுமே கடன்காரர். மாந்தியும் செவ்வாயும் சேர்ந்தால் கடன். விருட்சகத்தில் மாந்தி உட்காந்து செவ்வாய் கெட்டு இருந்தால் கடன். இவ்வளவுதான், 5 பாயிண்ட் தான் கடனுக்கு. நம்ம இந்த 6ஆம் இடத்துல எடுக்க வேணாம். 6ஆம் இடத்தை எடுங்க, அது வேணாலும் உங்களுக்கு அது பிடித்தால் வைத்துக் கொள்ளுங்கள். நான் எடுத்த ஒரு கணக்கு, நான் ஆய்வு பண்ண ஒரு முறைகள் இதுதான். கடனுக்கு இந்த 5 பாயிண்ட் தான். இந்த 5 பாயிண்ட் இருந்து கடன் இல்லைன்னா என்னை கேளுங்க, நான் சரியான பதில் சொல்கிறேன். கடனுக்கு செவ்வாய் மாந்தியே காரணம். அதுக்கு அடுத்தாப்புல 8 கூடையவரும் மாந்தியும் சேர்ந்தாலும் கடன். 3 8ஆம் இடமும் கெட்டு போயிட்டா எப்பயுமே வாழ்நாள் முழுக்க மேல்மைப்பட முடியாத நிலை வந்துவிடும். அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தில் எந்த ஜாதகம் யோகமாக இருக்குன்னு பார்த்து அந்த ஜாதகரிடம் குடும்ப பொறுப்பை ஒப்படைச்சோம்னா அந்த குடும்பம் தலைஞ்சிக்கும். அதை விட்டுட்டு அந்த 8ஆம் இடம் கெட்டவர்களே திரும்ப அந்த குடும்பத்தை எடுத்து நடத்தலாம் என்றால் அது ஆகாத ஒன்று. அந்த குடும்பத்தை மேல்மைப்படுத்த முடியாது என்று சொல்லி அந்த 8ஆம் இடம் தான் சேமிப்பு, 8ஆம் இடம் தான் கடன், 8ஆம் இடம் தான் நோய், 8ஆம் இடம் தான் ஆக்சிடென்ட், 8ஆம் இடம் தான் இது கேன்சல், மாரடைப்பு, மஞ்சக்காமலை, பக்கவாதம், சன்னி, மனநிலை பாதிப்பு, பூமியா போகிறது, தெக்குவை, இந்த தூக்கு போட்டுக்கிறது, ஆற்றுல உள்ள சேமனை ஊற்றி பற்றிக்கிறது, எல்லாமே அந்த 8ஆம் இடத்தையே கொண்டு வந்துடும். எல்லாமே அந்த 8ஆம் இடம் செய்யுது. அந்த 8ஆம் இடத்தை அத்தனைக்கு எடுக்கலாம். 8ஆம் இடத்தை நல்லா ஆய்வு பண்ணோம்னா நிறைய கருத்துக்களை சொல்லலாம். 8ஆம் இடம் தான் சேமிப்பு. 8ஆம் இடம் செவ்வாய் முதல்ல லக்கணாதிபதி கடலினாவே அது யோக சாதகம். அவர் அந்த குடும்பத்தை, எந்த குடும்பத்தையும் நல்லா ஓட்டிடுவார். செவ்வாய் கிடக்கூடாது. செவ்வாய் அப்படிங்கிறது சாதகர்னு நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அதுக்கு ஆதாரமும் கொடுத்துருக்கிறேன். செவ்வாயை சாதகராகவும் எடுக்கணும், அவரே லாபமாகவும் எடுக்கணும். அப்போ ஒரு பெண் சாதகத்திலையும் ஒரு ஆண் சாதகத்திலையும் செவ்வாய் கெடாது இருந்து விட்டால் அந்த குடும்பத்தில் பற்றாக்குறையே வராது. அப்போ பொருத்தம் போடும்போது இது கவனிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விளக்கம் சொல்கிறேன். இப்போ செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சதயத்தில் இருக்கு, இன்னொரு பெண் சாதகத்தில் மாந்தியோடு இருக்கு, இல்லை 2லேயும் சதயத்தில் இருக்கு அல்லது 2லேயும் மாந்தியோடு இருக்கு. அந்த ஜாதகத்தை பொருத்தம் போடும்போது சேர்த்தக்கூடாது. ஏன் சேர்த்தக்கூடாது? வாழ்நாள் முழுக்க குடும்பம் கடனாளியாகவே வாழுமாம். அப்போ இது சேர்த்தலாமா? இதை நீங்கள் எப்படி ஆய்வு பண்ணணும் அப்படின்னா, இதை மாணவர்கள் ஆய்வு பண்ணணும். உங்களுக்கு அது பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு அந்த ஆய்வு வேணும். எப்படி அதை நம்ம அதை எடுத்துக்கிறது? நம்ம வறுமை கோட்டில் ஒரு குடும்பம் ஜாதகம் வருது. அப்போ அந்த கணவன் மனைவி ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 2 ஜாதகத்திலையும் செவ்வாய் கெட்டிருக்கும். அப்போ அந்த பொருத்தம் போடும்போது நாம் கவனிக்கிறோங்கிறது அப்போ தான் நமக்கு அந்த அக்கறை வரும். அப்போ பொருத்தம் போடும்போது கவனிக்கிற விஷயம் இது ரொம்ப அவசியமானது. அதேமாரி 2 ஜாதகத்திலையும் குரு கெட்டிருந்தால் போடக்கூடாது. ஏன் குரு கெட்டிருந்தால் போடக்கூடாதுன்னா, குரு தந்தை சொத்து, தந்தையினுடைய இடம் வீடு குரு தான் வரும். தங்க அப்படின்னா குரு. பாட்டனுக்கு ஆயுள்காரன் குரு, பாட்டனுடைய சேமிப்பு குரு, முதல் குழந்தையினுடைய சேமிப்பு குரு, 2வது சகோதரனுடைய சேமிப்பு குரு. அப்போ இந்த குரு தான் உயர்கல்வியும் வருது. அப்போ இந்த 2 ஜாதகத்திலையும் ஒரு ஜாதகத்திலேயாச்சும் குரு கெடாமல் இருக்கணும். அதை பொருத்தம் போடணும். பொருத்தம் போடும்போது விதிவிலக்கு, அதாவது 12க்கு 10 10க்கு 8ன்னு பொருத்தம் போடுவது தவறான கருத்து என்று சொல்லி அதை எடுத்துக்கலாம். அதை முடிவாக கடைசியாக எடுக்கணுமா பொருத்தத்தை? நம்ம முன்ன பார்க்க வேண்டியது கட்டத்துக்குள் இருக்கும் நிலைப்பாட்டை பார்க்கணும். அப்போ 2 ஜாதகத்திலையும் சுக்கிரன் கெட்டு விட்டால், இந்த கெட்டு விட்டால்னு சொல்கிறேன், இந்த கெடுறதுக்கு என்ன காரணம் இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதாவது அசுவினி மக மூலம்
திருவாதிரை, சதயம், மாந்தி. இந்த 6 பேர் ஒரு கிரகத்தை தொட்டால் கெடும், தொடவில்லை என்றால் கெடாது. இவ்வளவுதான். இந்த கெடுறதுக்கு காரணமே இந்த 6 நிலைப்பாடு தான். இந்த 6 நிலைப்பாட்டை எடுத்து நம்ம போட்டுக்கிட்டே போனோம்னா சாதகத்தை எளிமையாக கொண்டு வந்துடலாம். கெட்டு போச்சுன்னா எப்படி கெடும் அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு பண்ணலாம். மறைவிஸ்தானமா? இல்லை. திதிசூனியமா? இல்லை. வக்கரங்கமா? இல்லை. எல்லாமே இந்த 6க்குள்ளே அடங்கிறதுங்கிறதுக்கு தான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறேன். அசுவனி மக மூலம், திருவாதிரை, சதயம், மாந்தி இதுக்குள்ள திதிசூனியம், வக்கரம், மறைவுஸ்தானம், பாதகஸ்தானம், முடக்க ராசி, கர்ணநாதன் எல்லாமே இந்த 6க்குள்ளேயே அடங்கிறது. இந்த 6க்குள்ளேயே அந்த கெட்டதெல்லாம் வந்துடுது. அப்போ இந்த 6 பேர் ஒரு கிரகத்தை தொட்டால் கெடும், தொழிலினா கெடாது. இந்த சப்ஜெக்டுக்கு மட்டும் போனோம்னாவே நாம் அதெல்லாம் எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த 6 பேர் தொட்டால் கெடுங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். சனி சதயத்தில் இருக்கிறார், சொந்த தொழில் பண்ணினா கடன், பெரிய கடன் வந்துவிடும். அப்போ அது கெட்டு போச்சா? சரி. சனி மாந்தியோடு இருக்கிறார், சொந்த தொழில் பண்ணினா கடன் கெட்டுவிடும். சனி திருவாதிரையில் இருக்கிறார், அது கெட்டுவிடும். அசுவனி மக மூலத்தில் இருக்கிறார், கெட்டுவிடும். இவ்வளவுதான். இந்த 6 பேர்த்தையும் நாம் கொண்டுகிட்டு போகணும். எதுக்கு எடுத்தாலும் இந்த 6 பேர்த்தை எடுத்து கொண்டுகிட்டே போக வேண்டியது தான் ஜாதகம். இந்த 6 பேர்த்தை மட்டும் கணக்கு பண்ணீங்கன்னா பார்வை, சேர்க்கை, தொடர்பு, அந்த நட்சத்திரத்தில் உள்ள கிரகம், சார வாங்கினா இதை இன்னொருக்க தெளிவாக சொல்கிறேன். ஆனால் இந்த தெளிவுங்கிறத நான் சொல்லுவதை நல்லா கூர்ந்து கவனித்து மறுபடியும் உள்வாங்கி இதை என்னோட இந்த வீடியோவை 2 தரங்கிறத 3 தரம் மாணவர்கள் பார்த்துக்கிறாங்க. நல்ல பதிவாகும். ஒரு 10 வருஷம் போய் கற்றுக்க வேண்டியதில்லை சாதகம். இதே ஒரு சாதகம் தான். இப்போ நான் சொல்லித்தரது சரியான பயிற்சி. இதை எடுத்து செயல்படுங்க. அதாவது அந்த கிரகங்கள் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது, இருந்தால் கெட்டுவிடும். அந்த நட்சத்திரம் வாங்கின கிரகம் அவரை பார்த்தால் கெட்டுவிடும். பார்க்கவும் கூடாது, சேரவும் கூடாது, அந்த நட்சத்திரத்தில் இருக்கவும் கூடாது. கெடுறதுக்கு காரணம் தான். அப்படியே அழகாக இருக்கணுமா. இவங்க 6 பேர் தொடாமல் அந்த சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் கெடலின்னு ஒரு பொருள். அப்போ பாருங்கள், ஒரு சாதகத்தில் சனி பகவான் கெடவில்லை, செவ்வாய் கெடவில்லை. எந்த தொழில் வேணாலும் சொந்த தொழில் பண்ணு. கடன் வந்துச்சுன்னா கேளுங்க, கடனே வராது. செவ்வாய் கெடவில்லை, 2 பாயிண்ட் தான். செவ்வாய் கெடல, சனி கெடல, அவங்க சொந்த தொழில் பண்ணலாம். அந்த சொந்த தொழில அப்படி இருந்து கடன் வந்தால் என்னை கேளுங்கள், நான் சரியான பதில் சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, அதுக்கு உங்களுக்கு விளக்கம் வேணும்ல. விளக்கம் தெரிஞ்சதான் அதுக்கு உங்களுக்கு துணிச்சலாக பேச முடியும். மேசத்தை தான் மைய புள்ளியாக எடுக்கணும். என்ன லக்கணத்தை அப்புறம் தான் எடுக்கணும். லக்கணத்தை தேவைப்படும் போது எடுக்கணும். மேசத்தை முதல்ல மையப்புள்ளியாக எடுத்துக்கணும். மேசத்தை மையப்புள்ளியாக எடுத்தோம்னா மட்டும்தான் சாதகத்தை எளிமையாக சொல்ல முடியும். இதை மறந்துடக்கூடாது. அப்போ மேசத்திலிருந்து நம்ம எடுக்கிற போது 10ஆம் இடம் தொழில் அப்படின்னா சனி பகவானு தான் முன்ன எடுக்கணும். லக்கணத்துக்கு 10 எடுக்கவே கூடாது. இதனெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. தொழில் அப்படின்னா தொழில்காரர் உலகம் முழுக்க சனி பகவான் தான் தொழில்காரர், செவ்வாய் தான் முதல் சேமிப்பு. இதை மறக்கவே கூடாது. நல்ல ஆணித்தனமான ஒரு உண்மை. இதை பயிற்சி கொண்டு போங்க. தவறுன்னு தான் என்னை கேளுங்க, நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். புரியுதா? அதுக்கு விளக்கம் என்ன கேட்டாலும் சொல்லுவேன். நீ இது எதுக்கு இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, நீ ஏதோ நான் பேசணும்னு பேசிவிட்டு போகக்கூடாது. இது பயன்படணும், எல்லாத்துக்கும் பயன்படணும். மாணவருக்கு பயன்படணும், மக்களுக்கு பயன்படணும். பயனுடையதாக இருக்கிறதுக்கு தான் நான் இதை இவ்வளோ கடினமாகவும் இவ்வளோ புரிகிற மாதிரியும் நான் சொல்கிறேன். அப்போது மேஷத்திலிருந்து 10 தொழில்காரர் சனியாக வர்றார். அந்த 10லிருந்து 11 தான் சேமிப்பு. நாம் என்ன எடுக்கிறோம்? 11 சேமிப்புன்னு எடுக்கிறோம். அது தவறான கருத்து. நூலில் 11 தான் சேமிப்புன்னு போட்டிருக்குது. நிறைய பேர் நான் பார்த்தா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 10க்கு 11 8ஆம் இடம் தான் சேமிப்பு. 8ஆம் இடத்தை அஷ்டமஸ்தானம் எடுக்கிறத விட அது சேமிப்பாமல் எடுக்கிறது தான் நல்லது. 10க்கு 11 தொழிலுக்கு லாபம் தான் லாபம் ஒழிஞ்சு மேசத்துக்கு 11 இல்லை, லக்கணத்துக்கு 11 இல்லை, ராசிக்கு 11 சேமிப்பு கிடையாது. அந்த 11 எதுக்கு வருது? அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். 11 அண்ணனுக்கு வரும், அக்காவுக்கு வரும், முதல் குழந்தைக்கு மனைவியாக வரும், மாமியாராக வரும். சனி பகவான் மாமியாராக வருவார். அப்போது நாம் இதுக்கெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால்
இந்த சேமிப்பு இது லாபஸ்தானத்துக்கு மட்டும் அது வராது 11. இதுக்கு இன்னொரு விளக்கம் தர்றேன். 11 சேமிப்பு இல்லைங்கிறதுக்கு சொன்னேன். இதுலேயும் ஒரு விளக்கம் தரேன். தண்ணிக்கு என்ன இருந்தால் கொடுக்கல கொஞ்சம். அப்புறம் பாருங்க, இந்த சேமிப்பு இல்லைங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். 11 கூடியவர் கெடவில்லை. இந்த 6 கிரகம் அவரை தொடவில்லை, அவர் கெடவில்லை. செவ்வாய் சதயத்தில் இருக்கிறார் அல்லது மாந்தியோடு இருக்கிறார். இவர் பெரிய கடனாளியா இருக்கிறார், எப்பயுமே கடனாளி. ஏன் 11 வேலை செய்யல சொல்லுங்க பார்க்கலாம். 11 நல்லா தான் இருக்குது, சேமிப்பு இருக்கணுமில்ல, ஏன் இல்லை? செவ்வாய் சதயத்தில் இருக்கிறார், இல்லை மாந்தியோடு இருக்கிறார், இல்லை திருவாதிரையில் இருக்கிறார், கடனாளியா இருக்கிறார். அப்போ 8ஆம் இடம்தான் சேமிப்பு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாதுங்கிறதுக்கு இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். இதோட விளக்கம் என்னால் தர முடியாது, யாராலையும் தர முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு தெளிவாக இதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இதை எடுத்து யாருக்கெல்லாம் ஒரு 8ஆம் இடங்களிலா பொழிச்சுக்கோங்க, 2 8ஆம் இடங்கள்னா நல்லா இருக்கும், 3 8ஆம் இடமும் கெடவில்லை என்றால் பணத்தட்டுப்பாடு ஆயுள் காலம் மட்டும் வராதான். எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு! 8ஆம் இடம் மேஷத்துக்கு 8, லக்கணத்துக்கு 8, ராசிக்கு 8, 3மே கெடவில்லை. இந்த கெடவில்லை கெட்டு போச்சு. இதுக்கு தான் விளக்கம் சொன்னேன். 6 கிரகத்தினுடைய தொடர்பு இருந்தால் கெடும், இல்லைன்னா கெடாதுன்னு சொல்லி இந்த 6 எடுத்து போங்க, தப்பே வராதுன்னு